ஐயுஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என் சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம். இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ அப்பயே குரல் கொடுத்தாங்க. திமுக சேரக்கூடாது சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது. உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும், அண்ணன் சிவி சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகனும் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க.